அண்ட் இது எல்லாத்தையும் அமைச்சு கொடுத்த அனலர்ஸு சார். இன்னைக்கு நீங்கள் என்னை சூஸ் பண்ணலாம் நான் இந்த இடத்துல இல்லை சார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். ராஜலக்ஷ்மி மேம் சரி, இப்போ வரைக்கும் சரி எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டராக இருக்கீங்க. ஏன்னா நான் நிறைய உடஞ்சிருந்தேன். ஸோ எனக்கு இப்போ வரைக்கும் ரொம்ப மோட்டிவேட்டராக இருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஓரளவுக்கு தெரியும் அந்த, ஏன்னா என்ஜாய் பண்ணலன்னா கன்ஃபார்ம் அடிபட்டுரும். அது ரொம்ப சின்சியரா அவர் பண்ணாரு. இன் ஃபியூச்சர்ல அவர் அடுத்து படப்போற படங்கள்ல இந்த அளவுக்கு கஷ்டப்பட மாட்டாருன்றது அப்படின்னு நான் நம்புறேன். இந்த படத்துக்கு எப்படி வேல்ராஜ் அவர் ஒரு ஒரு பில்லர் இருக்காரோ, சாம்சியாஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு பில்லர். ஸோ சாம் அன்பார்ச்சுனேட்லி வர முடியல, வேல்ராஜ் சார் வர முடியல. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நீங்க எல்லாம் இந்த இண்டஸ்ட்ரியே கிடையாது, சினிமாவே கிடையாது, பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் சரியான படங்களை சரியான இடத்துல கொண்டு சேர்க்க. இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+ multi+ languagesலயா? Exclusive movies, brand new web series, இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus, இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus, இதுல எல்லாமே பிளஸ். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா உங்கள் டைம் கொடுத்து இங்கே வந்திருக்கிறதுக்கு. அண்ட் நீங்கள் தான் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துருக்கீங்க. அண்ட் அது ரொம்ப நல்லா இருக்குது அந்த ரெஸ்பான்ஸு. நான் எதிர்பார்க்கல இவ்வளோ கிடைக்கும் எனக்குன்னு. இந்த நெகட்டிவ்லாம் தாண்டி பார்த்தவங்க எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னது அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. அண்ட் இது எல்லாத்தையும் அமைச்சு கொடுத்த அனலர்ஸு சார். இன்னைக்கு நீங்கள் என்னை சூஸ் பண்ணலாம் நான் இந்த இடத்துல இல்லை சார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். ராஜலக்ஷ்மி மேம் இந்த ஜேர்னியில் நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர். அவங்க இந்த படத்தோட ப்ரொடியூசராக இல்லாமையும் எனக்கு ஒரு இமோஷனல் சப்போர்ட்டாகவும் இருந்திருக்காங்க. அதுக்கு ரொம்ப நன்றி மேம். அண்ட் கூட நடித்த எல்லா கோ ஆர்டிஸ்ட்டும் அவங்க சப்போர்ட் பண்ணலன்னா நானும் இன்னைக்கு இந்த இடத்துல இருந்திருக்க முடியாது. நான் நிறைய பேச முடியல, ஏன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அண்ட் முக்கியமாக வேல்ராஜ் சாருக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா போன வாட்டி சொல்ல மறந்துட்டேன், அது பதட்டத்தில் விட்டுட்டேன். அவரும் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். தேங்க்யூ ஸோ மச் வேல்ராஜ் சார் அண்ட் சாம்சியஸ் சார். படம் ரொம்ப சூப்பராக போகுது, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அடுத்த படத்தில் சீக்கிரம் பண்ணிட்டு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் தான் விக்னேஷ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். ரொம்ப வருஷம் கழிச்சு என்னை மறுபடியும் உருவாக்கி இப்படி ஒரு ஸ்டேஜில் ஏற்றுனதுக்கு எத்தனை தடவைனா தேங்க்ஸ் சொல்லலாம் மாஸ்டர். ஆனால் இங்கே ஒரு தடவை தான் சொல்ல முடியுது. எல்லா ஸ்டேஜிலும் கண்டிப்பாக சொல்லிட்டு தான் இருப்பேன். அண்ட் சூர்யா தேங்க்ஸ் சொல்லணுமாடா, நான் கேட்டால் தேங்க்ஸ் சொல்லணுமாடா உனக்குன்ட்டு. ஸோ அது ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் பாதிக்கிற விதமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நான் நிறைய பேர் அவனுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க தேங்க்ஸ். ஸோ சொல்லிடலாம் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அக்கா ராஜலட்சுமி அக்கா ப்ரொடியூசர், எனக்கு ஸ்பாட்லேயும் சரி இப்போ வரைக்கும் சரி எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டராக இருக்கீங்க. ஏன்னா நான் நிறைய உடஞ்சிருந்தேன். ஸோ எனக்கு இப்போ வரைக்கும் ரொம்ப மோட்டிவேட்டராக இருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்க்கா. அண்ட் மீடியா உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்பவுமே முக்கியம். அண்ட் காக்கா முட்டையிலேருந்து ஃபீனிக்ஸ் வரைக்கும் எனக்கு கொடுத்துட்ருக்கீங்க. அண்ட் பெரிய தேங்க்ஸ். அண்ட் இந்த சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. அண்ட் ஸ்டேஜில் இருக்க எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ்ண்ணா. ஆனால் சில பேர் எனக்கு பேர் தெரியல, ஆனால் மன்னிச்சுக்கோங்க. ஃபேஸ் எல்லாம் தெரியும், பேர் தெரியாது, மன்னிச்சுக்கோங்கன்னா. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. அண்ட் தேங்க்யூ, பாய். சமீபமாக என்னோட பேர் பத்திரிகையில் வருதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் ராஜலட்சுமி மேமுக்கு என்னோட நன்றி தெரிஞ்சுது. அப்புறம் சூர்யா ரொம்ப ஹார்ட் ஒர்க்கரு, ரொம்ப சின்சியரா இருக்காரு. நான் கூட ஷூட்டிங் ஸ்பாட்ல நிறைய வாட்ச் பண்ணிருக்கேன். ஆனா அந்த ஆக்ஷன்லாம் என்ஜாய் பண்ணாதான் பண்ண முடியும். அது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு ஓரளவுக்கு தெரியும். அந்த ஏன்னா என்ஜாய் பண்ணலன்னா கன்ஃபார்ம் அடிபட்டுரும். அது ரொம்ப சின்சியரா அவர் பண்ணாரு. இன் ஃபியூச்சர்ல அவர் அடுத்து படப்போற படங்கள்ல இந்த அளவுக்கு கஷ்டப்பட மாட்டாருன்றது எனக்கு கேரண்டடா தெரியும். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு ரொம்ப சின்சியரா இருந்திருக்காரு. வேற என்ன சொல்றது எனக்கு தெரியல. ரொம்ப ரொம்ப நன்றி உங்க எல்லாரோட ஆதரவுக்கும் அனுப்புவோம். தேங்க்யூ. பேசலாம்.
நிறைய பேருக்கு நன்றி சொல்ல வேண்டியது இருக்கு. 31 வருஷம் ஜர்னிக்கு அப்புறம் ஒரு டைரக்டராக நான் பரிமாணம் ஆகிறதுக்கு வந்து எனக்கு ஆசை வந்தது. அதை நான் முயற்சி பண்ணும்போது எனக்கு முதுகெலும்பா சப்போர்ட்டா உறுதுணையா ஃபேமிலியும் பேரலாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு டேக் கேர் பண்ணிக்கிட்டு இந்த படத்தை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்த என்னோட ஒய்ஃப் ராஜலட்சுமி, அவங்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றி, ஃபர்ஸ்ட் நன்றி அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். தென் சூர்யா பற்றி நான் லாஸ்ட்ல வரேன். டெக்னீஷியன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேல்ராஜ் சார், எல்லாருக்கும் தெரியும், அவரோட படங்கள் நிறைய படம் பார்த்துருப்போம். அவரோட ஹார்ட் ஒர்க், அவர் ஃப்ரேமிங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஜென்ரலாகவே பிடிக்கும். பட் இந்த கதைக்கு வந்து இந்த படத்துக்கு வந்து அப்படி ஒரு விஷுவல் சென்ஸ் உள்ள ஒரு டிஓபி தான் வேணுன்றது டே ஒன்லேருந்து நான் டிசைட் பண்ணது. தென் நான் அப்ரோச் பண்ணும்போது இந்த படத்துக்கு இன்னும் சொல்லாமல் அக்செப்ட் பண்ணி இந்த படத்தில் இன்னொரு பில்லராக எனக்கு இன்னொரு பிரதராக என் ஷோல்டர் கூட நின்று என்னை வந்து வழி நடத்தி இந்த படத்தை முடிச்சு கொடுத்தது வேல்ராஜ் சாருக்கு நன்றி. அண்ட் சாம்சியஸோட படங்கள் வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன். என்னோட ரொம்ப நெருக்கமான படங்கள் கைதி அண்ட் விக்ரம் வேதா விஜய் சேவன் நடிச்சது. ஸோ அந்த 2 படங்கள் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி உத்வேகத்தை கொடுத்து, நான் அவரோட மியூசிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த படத்துக்கு. அதே மாதிரி என் படத்துக்கும் மியூசிக்கலி ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு. ஸோ சாம் மாதிரி ஒருத்தர் வேணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணும்போது ஒய்ஃப் கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம் நாங்கள் அவர் அப்ரோச் பண்ணோம். அண்ட் அவரும் நோ சொல்லாமல் இந்த படத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் ஹி கேவ் இஸ் பெஸ்ட் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த படத்துக்கு எப்படி வேல்ராஜ் ஒரு பில்லர் மாதிரி இருக்காரோ, சாம்சியஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு பில்லர். ஸோ சாம் அன்ஃபார்ச்சுனேட்லி வர முடியல, வேல்ராஜ் சார் வர முடியல, அவங்களுக்கு என்னோட நன்றிகள். அண்ட் எடிட்டர் பிரவீன் கேஎல், அவரோட ஒர்க் நல்லா இருந்தது. சேம் டைம் லாஸ்ட் மினிட்ல எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட்ஸ் கொஞ்சம் பண்ண வேண்டிய நேரத்தில் அவரோட பிஸி இருந்தனால எனக்கு ரூபனோட சப்போர்ட் பண்ணாரு, எடிட்டர் ரூபன், அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் மதன் ஆர்ட் டைரக்டர். ஸோ இது ஒரு டீமாக நாங்கள் வந்து இது ஒரு புது பயணம் வச்சு பண்ணுறோம் அப்படின்றத மீறி ஒரு எப்படி ஒரு குவாலிட்டி ஃபிலிம் மேக்கிங்காக கண்டிப்பாக இருக்கணுன்றதுல நான் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஸோ அதுக்காக இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சூஸ் பண்ணது. தென் ஆக்டர்ஸ் வரலட்சுமி சரத்குமார் ஆகட்டும், சம்பத் சார் ஆகட்டும், அண்ட் ஹரிஷ் உத்தமன், தேவதர்ஷினி மேம், முனா ரமேஸ்வர், முத்துக்குமார் சார், முருகதாஸ் சார், எல்லாருமே, நம்ம திலீபான் அண்ட் விக்கி அண்ட் ஆல்மோஸ்ட் அந்த ஒரு பையன் வந்து பேசிட்டு போவான், ரோஹித் ஒரு பையன், அவர் வந்து MMA ஏஷியன் கோல்டு மெடலிஸ்ட், இஸ் அ சாம்பியன், ரியல் சாம்பியன். ஸோ இந்த ரியல் சாம்பியன் மட்டும் இல்லை, இங்க பார்த்து 28 பசங்க இருக்காங்க இந்த படத்துல. இங்க நிறைய பேசு பொருளா சூர்யா மட்டுமே இருக்கிறது எனக்கு ஒரு சின்ன வருத்தத்தை கொடுக்குது. காரணம், இந்த படம் சூர்யாக்கு வேண்டி மட்டும் உருவாக்கப்பட்ட படம் இல்லை. 4 லான்ச் தான். ரோஹித் மாதிரி இன்னொரு 28 பசங்க லான்ச் ஆயிருக்காங்க. சூர்யா மேல வைக்க போற ஒரு சில ஒரு படம் இருந்தாட்ட அந்த ஒரு மேல ஒரு குறிக்கோள் வைக்கப்படுற ஒரு குற்றச்சாட்டுகளா இல்லை ஏதோ ஒன்று அந்த பண்றாங்கல்ல, இந்த ட்ரோல்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த ட்ரோல் பண்றதுக்கு நான் ஒன்று ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்டா சொல்லிக்கிறேன். நீங்க சூர்யாவோட லைஃப்ல மட்டும் இல்லையா, இந்த 28 பசங்க இவன் என்ன மாதிரி டெக்னீஷியனா இருந்து 32 வருஷம் படம் பண்ணி 32 வருஷம் ஃபைட்டரா இருந்து ஃபைட் மாஸ்டரா இருந்து கண்ணுக்கு 100க்கும் மேற்பட்ட தடவை வந்து சாவோட விளிம்பை தொட்டு வந்தோம். நான் என்ன மாதிரி பல பேர் ஃபைட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ என்ன மாதிரி ஒரு டெக்னீஷியன் படம் எடுக்க வரும்போது அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த ப்ராஜெக்ட்ல வந்து எல்லாரோட லைஃப் அடங்கி இருக்குன்றத கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் பண்ணாங்கன்னா இட் வில் பி குட். எனக்கு ஒரு நாள் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி அவர் பேசும்போது வார்த்தை அழகா சொன்னாரு, விஜய் சேதுபதி சார் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது மதுரையில வந்தார், அவர் ஜெயிச்சோன்னு அவரை பார்த்து ஒரு 100 பேர் வந்தாங்க, இன்னும் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் இன்னைக்கு இப்ப எங்க என்ன சொல்லிக்க விரும்புறேன்னா, 35 வருஷமா வந்து இறைவன் அருளால இந்த வேலை செஞ்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஒரு ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு நான் வந்து முன்னுக்கு வந்திருக்கேன். இந்த துறையில நான் முன்னுக்கு வந்திருக்கேன். இந்த படம் வெற்றி வந்து இது என்ன மட்டும் சாராது, உழைச்ச எல்லாருக்கும் சாரும். இன்னைக்கு இங்க நான் ஜெயிக்கிறேன்னா என்ன மாதிரி இன்னொரு 50 பேர் 100 பேர் வருவாங்க, டெக்னீஷியன்ஸா ப்ரொடியூஸ் பண்ணி முன்னுக்கு வருவாங்க. அப்படி வரும்போது ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியில இருக்க எல்லாருக்குமே வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நாங்களும் முன்னுக்கு வரதுக்கு ஒரு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். ஸோ ஹம்பிள் ரிக்வெஸ்ட் ஃப்ரம் மை செல்ஃப் அண்ட் மை ப்ரொடியூசர் சைட், எங்க டீம் சைட், ப்ளீஸ் இது ஒரு சூர்யா படமா பார்க்காதீங்க. 28 பசங்களோட வாழ்க்கையும் அடங்கியிருக்கு.
ஸோ இது வந்து உங்களோட சைட்ல இருந்து நீங்க கொடுக்குற ஒரு சப்போர்ட்டும் ஒரு ஷோல்டர்ஸை வந்து பசங்க முன்னுக்கு வருவாங்க, நாங்க முன்னுக்கு வருவோம், எங்களால இன்னொரு சந்ததி முன்னுக்கு வரும். ஸோ இதை நான் ரிக்வஸ்டாகவே கேட்டுக்கிறேன். பிறகு லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நீங்க எல்லாமே இந்த இண்டஸ்ட்ரியே கிடையாது, சினிமாவே கிடையாது, பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் சரியான படங்களை சரியான இடத்துல கொண்டு சேர்க்கறதுல உங்களுக்கு தான் அதிக பங்கு இருக்கு. ஸோ நாங்கள் எல்லாமே உங்களோட கைடன்ஸ் படி தான் நாங்கள் வரோம். நாங்கள் உழைக்கிறது மட்டும் தான் எங்கள் வேலை. உழைச்ச ஒரு ப்ராஜெக்டை ரெடி பண்ணி கொண்டு வந்து நிறுத்துறது எங்கள் வேலை. அது அதுக்கப்புறம் மக்கள் கிட்டயோ மக்கள் மனசுலையும் கொண்டு சேர்க்கறதுல உங்களை தவிர இங்க யாருமே கிடையாது. ஸோ உங்களோட பெரிய சப்போர்ட் எங்களுக்கு கிடைச்சி இந்த படம் இந்த அளவுக்கு பேசப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு போது ரொம்ப சந்தோஷம். உங்களோட ஒத்துழைப்பும் உங்களோட ஆதரவும் கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகளை சொல்லிக்கிறேன். And that's it. Thank you so much. Thank you everyone. Guys, your wife பண்ணாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த கதை சூர்யா கண்டி பண்ணது இல்லை. ஆனால் சூர்யா அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் எங்களுக்கு இருந்தாப்ல. அவனோட டெடிகேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் வந்து கண்ணால கூட இருந்து 1.5 வருஷம் பிஃபோர் ஷூட் நான் அவனை ட்ரெயின் பண்ணி பார்த்துருக்கேன். அவனோட ஹார்ட் ஒர்க் இஸ் ரிமார்க்கபிள். அதனால அடிச்சு சொல்ல முடியும் ஒரு ஃபைட்டரா ஒரு ஃபைட் மாஸ்டரா இந்த அளவுக்கு ஒரு கடினமான உழைப்பு பண்ணது இந்த வயசுல ஒரு சின்ன பையனா பண்ணாப்புல. எஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாரு கிடைச்சாலும் பண்ணியிருப்பாங்க, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் நான் சூஸ் பண்ணி ஒரு விஷயத்துக்கு உள்ள வந்ததுனால அவன ஹார்ட் ஒர்க் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அண்ட் அதுக்குள்ள ரிசல்ட்டை இன்னைக்கு எல்லாருமே படத்துல பாக்குறோம். அண்ட் டெஃபினெட்லி சூர்யா ஹேவ் அ பிரைட் ஃபியூச்சர், வெரி குட் ஃபியூச்சர். யாரை பத்தி யோசிக்கல, மனசுக்கு தோணதை பண்ணு, பட் தப்புன்னு தெரியும் இமீடியட்டா பண்ணி கேட்டுரு, அவ்வளவுதான். ஓகே, எல்லாரும் கத்துக் கொடுக்க எல்லாருமே இருக்காங்க. எனக்கு நானும் யாரும் தப்பு பண்ணிருக்கலாம், எனக்கு தெரியும். என் வயசுல எனக்கு யாரும் சொல்ல யாரும் இல்லை. பட் அவருக்கு சொல்ற யாரும் சொன்னாலும் ஈவன் இட் கேன் பி ட்ரூ, அதை வந்து அவங்க வந்து பிரதரா பாரு, இல்ல ஃபாதர் ஃபிகரா பாரு, இல்ல அம்மாவா பாரு, அவங்ககிட்ட இமீடியட்டா சாரி சொல்ல ஒரு பிரச்சனையும் கிடையாது. அண்ட் இஸ் அ வெரி குட் லேர்னர். கண்டிப்பா இவன் வருவான், எல்லாத்தையும் கடந்து முன்னுக்கு வருவான். இவனுக்கு உங்க எல்லாரோட ஆதரவு சப்போர்ட் ஃபியூச்சர்ல கண்டிப்பா தேவை. ப்ளீஸ் சப்போர்ட் ஹிம். தேங்க்யூ so much. தேங்க் யூ. இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT, 800+ blockbuster movies, 1+, 2+, 3+, multi+ languages, exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.